சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய தயவும், தேவனுடைய அன்பும், தேவனுடைய இரக்கமும், தேவனுடைய கிருபையும் நம்மை எப்பொழுதும் நிரப்பி நடத்துவதற்கான வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்து நம்ம இந்த நேரம் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிற நம்முடைய ராஜாதி ராஜா தேவாதி தேவன் அவருடைய அன்பு பிரசன்னத்திலிருந்து உங்களை வாழ்த்தி உங்கள் வாழ்க்கை தேவனுடைய கிருபையினாலே பலப்படுகிற வாழ்க்கையாக, தேவனுடைய கிருபையிலே பெருகிற வாழ்க்கையாக இருப்பதாக என்று சொல்லி விடுதலின் சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வரலை சந்தோஷப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு இலக்கை உடையவளாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம் ஏனோதானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல, உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் வாழ்கிறார்களே அதே போல் வாழ்கிறோம் என்ற ஒரு வாழ்க்கையும் அல்ல, அல்லது ஒரு சோர்ந்து போன, மனம் தளர்ந்து போன, மனம் மடிந்து போன, துவண்டு போன, பயந்த கலக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதையும் அல்ல. தேவனுக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை என்பதை சொல்லி உங்களுக்கும் எனக்கும் அதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை விளக்க தேவன் மேலே ஒரு நோக்கத்தை, அவர் மேலே ஒரு பார்வை வைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். பவுல் சொன்னார், நான் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் ஒரு பெரிய ஆளாகணும், பெரிய ஊழியத்தை செய்யணும், பயங்கரமான புகழ் பாராட்டுடைய ஒரு ஊழியத்தை பிரபலியத்தை உடையவனாக இருக்கின்றதெல்லாம் பவுலுடைய நோக்கம் கிடையாது. அப்படி நோக்கமெல்லாம் என்னை பரலோகத்தின் தேவன் அழைத்தாரே ஒரு நோக்கத்தோடு ஒரு பரிசு உனக்கு தருகிறேன்னு சொல்லி அந்த காரியத்தை நோக்கி தொடருன்னு சொல்கிறார். அப்போ அதில் நம்ம என்ன பார்க்குறோம், தேவனுடைய ராஜ்யத்தை யாரெல்லாம் சுதந்திரிக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் என்னென்ன விதமான பரிசையெல்லாம் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது அத்தனையும் தனக்கு வேண்டும், தான் அதை அடைந்தாக வேண்டும் என்ற அந்த விருப்பம்தான் பவுலை அதிகமாக தூண்டுகிற ஒன்றாக ஊழியத்தை செய்கிறதிலும், ஊழியத்தின் பத்தியிலே பல தடைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் அதை செய்வேன் என்ற அந்த உற்சாகத்தை இழக்காத பாதையிலே தொடர்ந்து போவதற்கும் காரணமாக இருந்தது. அதனால் பிலிப்பியர் 3:15 தொடர்ந்து இதை எழுதிய பவுல் நமக்கு சொல்லுகிறார், நான் இப்படி வாழ்கிறேன், நான் அந்த இலக்கை நோக்கி தொடருகிறேன். இப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சபைக்கு எழுதும்படி சொல்கிறார் பிலிப்பியர் 3:15. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலேயாவது நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்கிறார். அப்போது இந்த சிந்தை என்று சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு, யாரெல்லாம் பூரணத்தின் பாதைகளே பூரணராக இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருமே பவுலுக்குள் என்ன விதமான சிந்தை இருந்தது, நான் பரம அழைப்பின் பந்தய பொருளை அடைய வேண்டும் என்று அதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அதே விதமான அந்த சிந்தையை உடையவர்களாக நாமும் இருக்க வேண்டும். பணத்துக்காக, வருமானத்துக்காக, புகழுக்காக, செழிப்புக்காக அப்படின்ற சிந்தை வேறே சிந்தை அது இருந்தால் தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவாரான்னு சொன்னார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பந்தய பொருளை பெற வேண்டும் என்ற ஒரு காரியத்துக்கு வேறு விதமான குறுக்கு வழிகள் என்பது கிடையாது. மரணம் வரைக்கும், ஓட்டப்பந்தயத்தின் முடிவு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியத்தினுடைய அர்ப்பணிப்பு, அன்பின் நிமித்தம் அவர் கீழ்ப்படுகிற வாழ்க்கை, அவரை பின்பற்றுகிற காரியத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்த அந்த சிந்தை, இதை உடையவளாக இருக்க வேண்டும் என்ற தேவனுடைய அந்த நோக்கத்தை நமக்குள்ளே அந்த சிந்தையை காண வேண்டும் என்று பவுல் சொல்லியிருக்கிற வார்த்தை நமக்குள்ளே ஒரு உற்சாகத்தையும் புரிந்துகொள்ளையும் கொடுப்பதாக ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. பரலோகத்தின் தேவனாக பரிசு பொருளை எங்களுக்கு வாக்கு பண்ணி பரம அழைப்புக்கு உரியவளாக எங்களை ஏற்படுத்தி அந்த அழைப்புக்குள்ளே கொண்டு வந்தீரே, ரட்சிப்பிலே துவங்கின அந்த காரியம் மருவமாகுதல் மூலமாக தொடர வேண்டும் என்று எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு பலப்பட ஆவியானவர் உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகளை உமக்குள்ளே பலப்படுத்தி என்றும் உமக்குள்ளே எழும்பி பிரகாசித்து வளர்ந்திட வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். God bless you.